இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 12. குழலி, வெளியே வா, இன்னும் எவ்வளோ நேரம் உள்ளேயே அடைஞ்சு கிடக்க போற நீ என்று தன் மகளை அழைத்தார் தனலட்சுமி. கைலாஷ், வான்மதி இருவரும் உண்டு முடித்தவர்கள் தோட்டத்து பக்கம் நடக்க சென்றனர். பெரியவர்கள் உள்ளே வந்தவர்கள் சிறியவர்கள் யாரையும் காணாமல் குழம்பினர். வான்மதி குழலி என்று பாக்கியலட்சுமி அழைத்தும் பதில் இல்லாமல் போக கதவு அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்த தனலட்சுமி தன் மகள் இன்னும் உள்ளே இருப்பதை தெரிந்து கொண்டு அவளை அழைத்தார். சத்தம் கேட்டு உள்ளே வந்த கைலாஷ் மற்றும் வான்மதி இருவரும் திடீரென்று வந்து நின்றவர்களை அவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கவில்லை. தனலட்சுமி குழலி அறையின் கதவை தட்டவும் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல், அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். மதி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா என்றார் விஸ்வநாதன். மதி சிலை என நிற்க அவளின் தோளில் தட்டிய கைலாஷ், மாமா தண்ணி கேட்குறாங்க மதி, போய் எடுத்துட்டு வா போ என்று பொறுமையாக கூறினான். என்ன சொன்னீங்க என்றாள் வான்மதி. அடியே, என்ன ஆச்சு உனக்கு? அப்பா தண்ணி கேட்குறாரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற என்று பாக்கியலட்சுமி சத்தம் போட்டார். இதோ போய் எடுத்துட்டு வரேம்மா என்று சமையலறைக்கு ஓடினாள் வான்மதி. கைலாஷ், சின்னத்த, குழலியை எதுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க? விடுங்க, கொஞ்ச நேரத்தில் அவளே வெளியே வருவா. இல்லை தம்பி, இவளுக்கு திடீர்னு எங்கேருந்து தான் இவ்வளவு பிடிவாதம் வந்ததுன்னு தெரியல. இதை நான் சும்மா விட போகிறதில்லை என்றார் தனலட்சுமி. தனோ, அவ தூங்கிட்டு இருப்பா, தொந்தரவு பண்ணாத விடு என்றார் சதாசிவம். சாப்பிட்டுட்டு தூங்கட்டுமேங்க, யார் வேண்டாம்னு சொன்னா என்று சொன்னவர் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அதிர்ச்சியில் நின்றார். அனைவருமே அதை பார்த்தவர்கள் பேரதிர்ச்சியில் நின்றனர். அடியே, என்னடி இது? உன்னோட அறைக்கு எப்படி இந்த தம்பி வந்தாரு? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ என்றார் தனலட்சுமி. ஏற்கனவே உடல் நடுங்க பயத்தில் நின்றிருந்தவள் தனலட்சுமி சத்தம் போடவும், அம்மா அது வந்துமா அது என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள். என்னடி சொல்லி தொல என்றார் தனலட்சுமி. அத்தை, இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்காக அவளை அதற்றீங்க என்றான் ருத்ரன். என்ன நடந்துச்சா? என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணோட அறையில இருந்து நீங்க இப்படி வரீங்க, அதை பார்த்துட்டு நாங்க அமைதியா இருக்கணுமா என்ன என்று ருத்ர தாண்டவம் ஆடியவரை பார்த்து உடல் நடுங்கிய குழலி, அம்மா ப்ளீஸ்மா கத்தாதீங்க என்றாள். என்ன சொன்ன? நான் கத்துறேனா? நீங்க என்ன அப்படி கத்த வைக்கிறீங்கடி என்றவர் குழலியை ஓங்கி அறைந்தார். தனோ, இப்ப எதுக்காக பிள்ளையை அடிக்கிற நீ என்று விஸ்வநாதன் சத்தம் போட்டார். குழலி தாடையில் கை வைத்து நின்றவள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்க அவளை தோளோடு அணைத்தான் ருத்ரன்.
அடி வாங்கியது என்னவோ அவள்தான். ஆனால் வலியை அனுபவித்தவன் இவன்தானோ என்று நினைக்கும் அளவிற்கு கொதித்து போயிருந்தான். அத்தை, இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி சீன் கிரியேட் பண்றீங்க? டேய், பெரியவங்களை எப்படி பேசுற? ஏண்டா, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? ஒரு வயசு பொண்ணு ரூம்ல இருந்து வயசு பையன் வந்தா பார்க்குற எல்லாருக்குமே அது தப்பா தானே தெரியும். மா, நீங்க பார்க்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. ஏன் நான் குழலி ரூமுக்கு போகக்கூடாதா என்ன? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே. புரியாம பேசாதீங்க தம்பி. கல்யாணம் பண்ண பிறகு 2 பேரும் ஒரே அறையில் இருப்பது தப்பு இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே அறையில இருந்து வந்தா அங்க ஒண்ணுமே நடக்கலைனாலும் பார்க்கறவங்க பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்று ஆதங்கத்துடன் கூறினார் பாக்கியலட்சுமி. ருத்ரா, நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலடா என்று கூறிய தன் தகப்பனை பார்த்தவனுக்கு மனம் சங்கடமடைய செய்தது. இடிந்து போய் அமர்ந்திருந்த சதாசிவத்தின் கையை பிடித்து கொண்டவர், என்னை மன்னிச்சிடு சிவா, என் மகனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். தன் தந்தை பிறரிடம் மன்னிப்பு கேட்பதை பார்க்க முடியாமல் தவியாய் தவித்தவன், தான் எது செய்தாலும் அது சரியாக இருக்கும் என்று கூறியவர் முதலாக இப்படி ஒரு வார்த்தையை கூறியதும் குழலியை விடுத்து தன் தந்தையிடம் சென்றவன், பா, நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்திலையும் குழலியோடைய அறைக்கு போகலப்பா. அவளை சமாதானம் செய்ய மட்டும்தான் போனேன். கல்யாணம் ஆன பிறகுதான் குழலி என்னுடைய மனைவின்னு நான் நினைக்கலப்பா. எப்போ நான் அவளை முதல்ல பார்த்தேனோ அப்போதே அவள் என்னுடைய மனைவி தான். அவள் அழுதுட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியலப்பா. அதனால தான் அவளை சமாதானம் செய்ய போனேன். சரிடா, நீ அவளை வெளியே அழைச்சிட்டு வந்தே சமாதானம் செஞ்சிருக்கலாமே. அப்பா, எனக்கு இது தப்பா தெரியல. ஆனா நீங்க தவறா அதை எடுத்துக்கும் போது உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், என்னோட குழலி அலறதை என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ், அவளை யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க. அண்ணா, அவளை யாரும் கஷ்டப்படுத்தல. முதல்ல பெரியவங்க எல்லார்கிட்டையும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் இவங்க 2 பேரையும் அறையில உட்கார்ந்து பேச சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னடா சொல்ற? ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க என்று தலையில் கை வைத்து அமர்ந்தார் பார்வதி. பார்வதி, இப்போ என்ன நடந்து போச்சு? பிள்ளைங்களை சத்தம் போடுற, விடுமா என்றார் விஸ்வநாதன். என்ன அண்ணா, எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் ருத்ரன் செஞ்சது தவறுதான் என்று ஆதங்கத்துடன் கூறினார் சதாசிவம். சிவா, இப்போ இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். ருத்ரன் மன்னிப்பு கேட்ட பிறகு அதுல பேச எதுவுமே இல்லை. பொண்ணை பெத்தவர் அப்படித்தான் பேசுவார் அண்ணா, நீங்க அவரை அதட்டாதீங்க என்றார் பார்வதி. சதாசிவம், தம்பி, குழலி கோயிலுக்கு போகணும். அதனால என் பொண்ணை நெருங்காம கொஞ்சம் அடங்கிடுங்க. உங்க பாசத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுமையா காமிங்க என்று காட்டமாக பேசினார். ருத்ரன் குழலியின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பதை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை காண்பிக்க இது முறையல்லவே என்று நினைத்தனர். அதே நேரம் சதாசிவம் பேசிய முறையும் சரியில்லை என்று நினைத்தவர்கள் அவரை முறைத்தனர். ருத்ரன் அன்பை காட்டிய விதம்தான் தவறே தவிர அவன் அவள் மீது உயிரையே வைத்திருப்பது பார்வதிக்கும் புரிந்தது. ஆம், என்ன எல்லாரும் என்ன முறைக்கிறீங்க? நான் உண்மைதானே சொன்னேன். நீ உண்மையை தான் சொன்ன சிவா, ஆனா அதை எப்படி சொல்லணும் தெரியாதா? அண்ணா, எனக்கு இப்படித்தான் சொல்ல தெரியும். இவங்க விளையாட்டுத்தனமா இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? சிவா, அவங்க ஒன்றும் குழந்தைங்க இல்லை, காதலை இப்பத்தான் சொல்லிக்கிட்டாங்க. போக போக சரியா போகும் விடு என்றார் விஸ்வநாதன். ஆமா தம்பி, நீங்க கோவப்படாதீங்க. ருத்ரன் நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை. கோபத்துல தயவு செஞ்சு வார்த்தைகளை விட்டுறாதீங்க பாக்கியலட்சுமி கூறினார். ஏங்க, நம்ம பொண்ணை திட்டாம எதுக்காக மாப்பிள்ளைய சத்தம் போடுறீங்க? இவள் அடிச்சு கொண்டாலும் தப்பில்லை. தனோ, தப்பு 2 பேர் மேலேயும் இருக்கு. ஆனா நீ குழலிய மட்டும் திட்டுற, இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு என்று விஸ்வநாதன் கடிந்து கொண்டார். மாமா, ஆண் பிள்ளைகள் தப்பே செஞ்சிருந்தாலும் பெண் பிள்ளைங்க சூதானமா நடந்துக்கணும். அப்போதான் அவங்களுடைய நடத்தைக்கு எந்த கலங்கமும் வராது
இது நான் பெத்த இந்த பைத்தியக்காரிக்கு தெரியலையே. அத்தை, இதெல்லாம் அநியாயம் சொல்லிட்டேன். நான் தான் அவளோட ரூமுக்கு போனேன். அவ என்னை வெளியே போக சொன்னா. அதை கேட்காம நான் தான் அடம்பிடிச்சு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏன் எங்க மேல நம்பிக்கையே இல்லை? முதல்ல உங்க பொண்ணை நீங்க நம்புங்க அத்தை. தவறு செஞ்சது நான், அதுக்கு அவ பொறுப்பாக முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நல்லா சொல்லுங்க ருத்ரன். இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஆண் பெண் யார் தவறு செஞ்சாலும் எல்லாத்துக்கும் பெண்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? சித்தி, இனி இந்த மாதிரி பேசாதீங்க. தப்பு செஞ்சது நாங்க 3 பேரும் தானே தவிர குழலி கிடையாது. இனி அவளை தேவையில்லாம அடிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ வாடி, நம்ம உள்ள போகலாம் என தங்கையை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் வான்மதி. சரி சரி, இனி யாரும் தேவையில்லாம இத பத்தி பேச வேண்டாம். போய் படுங்க என்றார் ஈஸ்வரன். பசிக்குது, சாப்பிட வேண்டாமா என்றான் கைலாஷ். அச்சச்சோ, ஆமா, இன்னும் சமைக்கவே இல்லையே. தனோ, வா போய் சமையல் செய்யலாம் என்று சமையலறை நோக்கி சென்றார் பாக்யலட்சுமி. அத்தை அத்தை, ஒரு நிமிஷம், நான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டேன், வாங்க சாப்பிடலாம் என்றான் கைலாஷ். என்ன தம்பி, நீங்க சமைச்சீங்களா? என்ன சொல்றீங்க? அத்தை, இப்போ எதுக்காக அதிர்ச்சி ஆகுறீங்க? மதி பசிக்குதுன்னு சொன்னா, அதான் சமைச்சேன். நீங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? அதனால எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிட்டேன் என்றான் கைலாஷ். வான்மதி தன் தங்கையை சமாதானம் செய்தவள் அப்போதுதான் வெளியே வந்தாள். அடியே, என்ன காரியம் பண்ணியிருக்க? உனக்கு பசிக்குதுன்னு சொன்னா நீயே சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. தம்பிய போய் சமைக்க சொல்லியிருக்க என்று அவளை அடிக்க பாய்ந்தார் பாக்யலட்சுமி. ருத்ரன், கைலாஷ் இருவரும் வான்மதியை பாக்யலட்சுமியிடமிருந்து பிரித்தனர். நீங்க எப்போதான் மாறப்போறீங்களோ தெரியல என்று தலையில் அடித்து கொண்டான் ருத்ரன். கைலாஷ் வான்மதியை தன் கை வளைவில் வைத்து பாதுகாத்தவன். என்ன பண்றீங்க நீங்க? அக்கா தங்க 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? தேவையில்லாம கோவப்படுறீங்க. பெண் பிள்ளையா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு அடிக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. இவ எனக்கு மனைவியா வரப்போறவ. அவ மேல கைய வைக்காதீங்க பிளீஸ் அத்தை. சபாஷ், இதத்தான் எதிர்பார்த்தோம் என விஸ்வநாதன் கை தட்டினார். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட, ருத்ரன், நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என் பொண்டாட்டி அழைச்சிட்டு வரேன் என்றான். பொண்டாட்டியா? என்னடா சொல்ற என்று விழித்தார் பார்வதி. ஆமா, குழலிதான் என் பொண்டாட்டி. உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று அவளின் அறைக்கு சென்றான். ஐயோ, என்னடா நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறானே என்ற பார்வதி தன் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க, ஈஸ்வரன், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத பார்வதி. பாக்கியம், தனோ, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். அவன் அவளை அழைச்சிட்டு வரட்டும் என்றார். தன் மகளை மனைவி என்றதும் சதாசிவத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்க, அவரோ புன்முறுவல் பூத்தவர் தன் மகளுக்காக காத்திருந்தார்.